நெல்லை மாநகராட்சி மேயர் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையட்டும், வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றியின் உச்சியை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி, மேயரின் உதவியாளர் ஷேக் பிள்ளை, திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் என மேயருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு தமிழ்நாடுடைய முதல்வர், வருங்காலம் தமிழகத்தை வழிநடத்துகிற சின்னவர், எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியை சாலச்சிறந்த மாநகராட்சியாக மாற்றுவதற்கு முழு முயற்சி எடுத்து தேவையான நிதிகளை அள்ளி கொடுத்து இந்த மாநகராட்சியுடைய அனைத்து 55 வார்டுகளுக்கும் அனைத்து பணிகளும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நான் பல முறை நன்றியை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இது மூலயமா இந்த இனிய புத்தாண்டு 2025க்கு மூலயமா ஒரு நன்றியை சொல்கிறேன். இப்போ 12ஆம் தேதி பெய்த கனமழையில் திருநெல்வேலியுடைய மாநகராட்சி கொஞ்சம் எந்த அளவுக்கு போனதில் கொஞ்சம் பாதிச்சுட்டு அந்த பாதிப்பு ஏற்பட்டுமோ என்ற ஒரு அச்சத்தில் நாங்கள் இருந்து கிடந்தோம். அந்த அச்சத்தை போக்கக்கூடிய எங்களுக்கு நீர்நிலைய ஒரு தனி பாதையை அமைத்து கொடுத்து, அது பத்திரிகை துறையின் நண்பர்கள் நீங்கள் நேரிலேயும் அதை ஆய்வு செஞ்சீர்கள். அன்றைக்கி அந்த கரசகுளத்தினுடைய பாதையை தனியாக அமைத்து செட்டிக்குளத்துக்கு நெடுங்குளத்துக்கு அனுப்பிவிட்டு அவர் சேதராம குளம் அவர் அவிசைப்பட்டி குளத்துக்கு தண்ணியை திருப்பி விட்டதுனால் இன்றைக்கி சிட்டி இன்றைக்கி நல்ல நிலையில் இன்றைக்கி சீரோடும் மக்களும் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்காருன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அந்த 3 கோடியே 80 லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தை எங்களுக்கு தந்ததனால் இன்றைக்கி டவுன் சிட்டிகளில் எந்த வெள்ளமும் இல்லை. இந்த இனிப்போடும் இன்றைக்கி சந்தோஷத்தோடும் நெல்லை 55 வார்டு மக்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காருன்னா தமிழ்நாடு முதல்வருடைய முழு முயற்சியால் எங்களுக்கு கொடுத்தவுடைய ஒரு பெரிய இந்த திட்டம் வரப்பிரசாதம். வருகின்ற காலராட்சி பெருநேர மாநகராட்சியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நெல்லை மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தாமிரபரணிய நதி கரையை சுத்தம் செய்து இருபுறமும் நவீன முறைகளை அதை பாதுகாக்கிற அளவுக்கு திட்டம் வகுத்தப்பட்டது. அதுக்கு வர எண்ணற்ற திட்டம் போர்க்கால அடிப்படையிலே அந்த பணிகளை இந்த ஒரு 6 மாத காலத்துக்குள் எந்த வார்டுகளும் எந்த வேலை செய்யக்கூடிய நிலையில் ஏற்படாத நிலைமைக்கு அனைத்து வேடுகளும் நல்ல சீராக பணத்தை ஒதுக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொறுப்பு அமைச்சர் எங்கள் துறையுடைய அமைச்சரையும் எங்களுக்கு கொடுத்துருக்கனால் நல்ல நிலையில் ஏற்பட்டு இன்றைக்கி திருநெல்வேலி மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அனைவரும் இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.